அப்ப நடிகர்களாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. பட் தனுஷ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்கு. இவ்வளவு நாளா ரசிகர்களை சந்திக்காத தனுஷ் இப்ப ரசிகர்களை சந்திக்கிறாருன்னா நாளைக்கே கட்சி ஆரம்பிச்சிட மாட்டார். இவருக்கு எதிராக சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகள் வருது, நிறைய வந்து நம்மள வந்து டேமேஜ் பண்றாங்க. சார் எல்லாமே தனுஷ் அவர்களுக்கு ஆதரவுன்றதையும் தாண்டி அவருக்கு எதிர்மறை விமர்சனங்கள் தான் இந்த மீடியால இல்ல நிறைய. அதனால இந்த ரசிகர்களை சந்திச்சு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அது ஒன்று. ரெண்டாவது ஃபியூச்சரில் 2030-35 சினிமா வயசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தனக்கு வந்து ஒரு அரசியல் ஆசை வர்றப்போ அப்போ பார்த்துக்கலாம், அதுக்கு இப்போ ஒரு விதையை போட்டு வைப்போம். நடிகர்களை வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரசிகர்கள் நினைக்கிறது அது ஒரு நேச்சரான விஷயம் தான். விஜயகாந்த் என்னன்னா சென்னையில் இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டில் வந்து வெளியே நிற்பார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் வந்து இறங்குவாங்க. வந்த அத்தனை பேருக்கும் சாப்பாடு இருக்கும். அந்த கடைசி ஆள் போகிற வரைக்கும் விஜயகாந்த் நின்று எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துருந்தார். மன்றத்தில் ஒரு 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 டீம் வச்சுருந்தார். யாராவது கல்வி உதவி அந்த மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன், போட்டிருக்கேன், ஸ்கூல் முடிச்சுட்டேன், காலேஜ் சேர முடியல, எனக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு யாராவது லெட்டர் போட்டாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டீம். அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட மன்ற செயலாளருக்கு அனுப்புவாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தை படிக்காமல் இருக்கா, உடனே அதை வந்து ரெக்கவரி பண்ணி அந்த குழந்தைய காலேஜில் சேர்க்கறது. இந்த வேலைகள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு 90 காலகட்டங்கள், 94-95 காலகட்டங்களில் விஜயகாந்த் பெர்மனெண்ட்டாக பண்ணியிருந்தார்.